ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் பொங்கல். நாங்கள் காலையில் நேரமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போய் கம்பத்துக்கு தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்டு வந்துடலான்ட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். உள்ளே போனதே பார்த்தீங்கன்னா அங்கங்கே அடி உழுந்து கும்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் உள்ளே போய் கிணத்துல தண்ணி சேர்ந்தி கம்பத்துக்கு தண்ணி ஊற்றிடலான்ட்டு போனால் இந்த பக்கம் வந்து கிணத்துல தண்ணி சேர்ந்திட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வந்து சவர் பாத்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடி உழுந்து கும்பிட்றவங்களாம் தலையை நினச்சிட்டு போய் அடி உழுந்து சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் அந்த பக்கம் தொட்டிலையும் தண்ணி இருந்தது. அப்புறம் அங்கே மோந்துட்டு வந்து பாப்பாட்ட தான் முதல் குடம் கொடுத்தோம். அவள் கொண்டு தண்ணி ஊற்றிட்டு வரட்டுன்ட்டு வேப்பந்தலையில் வச்சு நானும் கூடவே போனேன். அந்த கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுற இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும். அது இல்லாமல் கம்பம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். வேப்பந்தலையில் மேலே எடுத்து வைக்க முடியாது, தண்ணி எட்டி ஊற்ற முடியாது. நானும் கூட போயிருந்தேன். அப்புறம் அவள் தண்ணி ஒரு குடம் ஊற்றிட்டு வந்ததுக்கப்புறம் நான், அம்மா, அவர் எல்லாருமே 5 குடம் போல் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் வெளியில் வந்து அப்புறம் அன்னதானம் கொடுத்தாங்க. அப்புறம் அதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். சரி கிளம்பலாங்கும் போது தான் நாங்கள் கோயில் விட்டு வெளியில் வரும்போது அக்னி சட்டி அளவு குத்திட்டு எல்லாம் உள்ளெல்லாம் வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த ட்ரம் சத்தெல்லாம் கேட்டு அம்மாவுக்கு சாமி வந்துருச்சு, பிடிக்கவே முடியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் மட்டும் நின்று பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நான்வெஜ் எதாவது எடுக்கலாம். நாங்கள் காலையிலே பாப்பா வந்துட்டு அம்மா பிரியாணி வேணுங்கம்மா, சிக்கன் பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. அப்புறம் வந்துட்டு மட்டன் பிரியாணி கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு மட்டன் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு மட்டன் பிரியாணி செஞ்சுக்கலாம் பாப்பா, நம்ம எனக்கு லெக் பீஸோட தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. அப்புறம் அவளுக்கு 2 லெக் பீஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டாம், கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக கறியும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி கிரேவி செஞ்சு சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு பிரியாணி செஞ்சுக்கலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இந்த கறி மட்டும் அவர் எப்போவுமே கறியாகட்டும் மீனாக எதாக இருந்தாலும் அவர் தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாரு. தண்ணி ஊற்றி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா எல்லாம் தாளித்து விட்டாச்சு. அதுக்குள்ளே இவங்க 2 பேத்துக்கு ஆர்கியூமெண்ட்டு, சிக்கனெல்லாம் அதிகம் சாப்பிடக்கூடாது பாப்பா, இந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் தான் சாப்பிடணும், அடிக்கடியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அதையும் தாளித்து விட்டோன்னா பாப்பா பார்த்தீங்கன்னா அம்மா இங்கே பாருங்க லெக் பீஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு அதையும் கிளறி விட்டுருந்தா. அப்புறம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கெல்லாம் தாளித்து விட்டுருந்தேன். விசில் வந்துருச்சு. இலை போட்டு தம் விட்டுருந்தேன். அப்புறம் அந்த இலைய எடுக்கிறக்குள்ளேயே வீடியோ பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. அப்புறம் எடுத்து பாப்பாவுக்கு, அம்மாவுக்கு 2 பேத்துக்கும் ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். ஏன்னா எங்கள் பாப்பா தான் எனக்கு கமெண்ட் கொடுப்பா, அம்மா சூப்பராக இருக்குது, காரமாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு ஏதோ ஒன்று நல்ல ஒரு கமெண்ட் கொடுப்பா. அதனால் அவகிட்ட சாப்பாடு போட்டு கொடுத்தேன்னா சூப்பராக இருக்குங்கம்மா, கறியெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தா. எப்பவுமே அதில் என்ன இருக்குன்றது கரெக்டாக சொல்லிடுவேன். உப்பு இல்லை, காரம் இல்லை, கரெக்டாக சொல்லுவேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா.